அப்படின்னாக்க வைவஸ்வத மனுவினோட தன்னுடைய ஓன் தபஸ்னாலேயே உருவாக்கப்பட்ட ஊர் அயோத்தியா மாநகரம். அயோத்தியா மாநகரத்தினுடைய ஆர்கிடெக்ட் யாரு அப்படின்னா வைவஸ்வத மனு. மூன்று லோகங்களிலும் மிக பிரசித்தம் வாய்ந்த ஊர் எதுனா அயோத்தியா மாநகரத்தினுடைய அப்பொழுது இருக்கக்கூடிய விஸ்தாரம் என்ன அப்படின்னா 12 யோஜனைக்கு 3 யோஜனை. எப்படி இருக்குமா? கிராண்ட் ரோட்ஸ். இங்க ஒரு 8 வழிச்சாலை, இந்த பக்கம் ஒரு 8 வழிச்சாலை. எங்க இருந்தாலும் கோட்டை கொத்தலங்களுமாக ஒரே அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஊர். எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ட் செக்யூரிட்டி இருக்கக்கூடியது. ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஆல் மிசைல்ஸ் வந்து தசரதன் வந்து அயோத்தியாவில் வச்சுட்டு இருந்தார். எங்கே பார்த்தாலும் ஒரே பூத்தோட்டங்கள், பார்க்கு, இது எல்லாரும் போய் அப்படியே ஆப்பிள் பறித்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இப்படி போகிற வந்து ஆரஞ்சு சாப்பிட்லாம், அப்புறம் வந்து கொய்யா சாப்பிட்லாம். பழங்கள் எல்லாம் விற்கப்படுவதில்லை, அதெல்லாம் கிடைப்பது அப்படியே. அப்புறம் வந்து யார் உலகத்தில் எங்கே வந்து பணத்தில் வந்து காமர்ஸ் பண்ணணுன்னாலும் அவளுடைய இடமாக அமைந்தது எது அப்படின்னா அயோத்தியாவுக்கு வருவாளாமா எல்லாரும். அது மட்டும் இல்லை, தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து ரத்தனங்கள், கோமேதகங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய இடம். மேலும் அயோத்தியாவில் வந்து குண்டலம் போடாதவா இருக்க மாட்டாலாம். ரோடோரமாக பெருக்கின்னு இருப்பான், அவன் வந்து வைரக்கடுக்கன் போட்டுன்னு இருப்பான். இதெல்லாம் நீ எங்களா சொல்கிறீங்களா? சொந்தமான எல்லாம் ஸ்லோகத்தில் இருக்குது. அதை படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இது நல்ல அழகான உயர்ந்த துணி உடுத்தாதவன் கிடையாது. அப்புறம் என்ன, முக்குட்டம் போடாதவன் கிடையாது, குண்டலம் போடாதவன். அப்படின்னா ஏழ்மை, தரித்திரம் அப்படிங்கிறது இல்லவே இல்லையாங்க. இருக்காதவர்கள் கிடையாது. 100% லிட்ரஸி. யாரும் யாரை பார்த்தும் பொறாமப்படுறதோ கோவப்படுறதோ கிடையாது. நோ தீஃப், நோ டெகாய்ட்ஸ், நத்திங். எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார்னா தசரதன், பிரஜாபதிக்கும் இந்திரனுக்கும் துல்லியமா அவர் வந்து தசரதன் வந்து அயோத்தியாவில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார்.